கல்வெட்டு சான்று மதுரையில் இன்னும் பார்க்கலாம். ஆகவே அற்புதமான அந்த தமிழுக்கு அருந்தமிழால் அம்பிகை ஈர்க்கப்பட்டு ஓடி வருகிறாள் என்கின்ற அளவிலே அந்த திருவள்ளுவர் நமக்கு அவருக்கு அமைந்திருந்தது. அந்த தமிழை கேட்டு அம்பிகை மட்டும் ஓடி வரலாறு எல்லாருக்கும் ஈர்க்கும் தமிழ். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு நாத்திகரான பாரதிதாசனை கவர்ந்த அந்த பாடல் அவர் சொன்னார், இந்த பாடலுக்கு இணையாக இந்த உலகிலே எந்த மொழியிலும் ஒரு பாடல் இருக்கவே முடியாது என்று பாரதிதாசனாகிய நாத்திகர் எடுத்து சொல்லுகிற அளவுக்கு அந்த லட்சணம் விளங்கியது. அவ்வளவு அற்புதமான தமிழ் கொதிக்கிற செழுந்தமிழ் பூத்து குழுங்கிற ஒரு பாடலாக அதை பாடி அமைந்திருக்கிறார்கள். திருவள்ளினாலேதான் அது அமைகிறது. அவர்கள் தருமபுரத்துக்கு செல்கிறார். அந்த குருவுரை பெறுவதற்காக செல்கிறார். 4ஆம் பட்டத்தில் இருக்கிற மாசிலாமணி தேசிகர் அவரிடம் அவர்கள் குருவுரை மேலும் பெற்று மேலும் அருள் விளக்கம் பெறுகிறார். அதை சொல்லுகிற அழகு இருக்கிறதே பண்டார மும்மணி கோவை என்ற நூலிலே அதை எடுத்து சொல்லுகிறார். அந்த தருமபுரம் ஊருக்கு நான் ஊரின் எல்லையிலே கூறுகிறேன், நான் உடனே ஒரு மாற்றத்தை பெற்று நற்கமலை ஊரில் குறிகிறேன் ஓர் மாத்திரை அளவில் பேரில் குறிகிறேன் பின் என்று மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார். அதாவது அவர் ஊரிலே குறுகும் பொழுது அங்கே சீவன் என்கின்ற நிலையிலே காண இருக்கிறாராம். அந்த குருவனுடைய அருளை பெற்ற காலத்தினாலே சி என்கின்ற நெடில் 2 மாத்திரை அளவோடும் சி என்கின்ற நெடிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரை குறைந்து குறிலாகி சி என்று ஆகிவிட்டதாம். அதாவது சீவனாக உள்ளே நுழைந்தாராம், அவர் சிவனாக மாறி போனார். ஊரில் குறுகினேன், அது மட்டுமல்ல ஓர் மாத்திரை அளவு என் பேரில் குறுகினேன் என்று மிக அற்புதமாக எடுத்து சொல்கிறார். அழகு தமிழ் பொழிக்கிறது தான் கோர ஒருவருடைய அற்புத தமிழ் அருட்தமிழ். அவர்கள் ஈடு இணையில்லாத அந்த திருவருளினாலே குருவருளை பெற்று குருவருள் ஆணையை பெற்று காசி மடத்துக்கு காசிக்கு செல்லுகிறார்கள். காசிக்கு செல்லுகின்ற நிலையிலே அங்கே அவுரங்கசீப்புடைய ஆட்சி அப்போது நடைபெறுகிறது. அவர் இசையினுடைய அறிவு கூட இல்லாத, இசைக்கு கூட பயங்காத ஒரு பிறவி. அந்த அளவில இரக்கம் என்பது சிறிதுமில்லாத ஒரு மன்னனாக இருக்கின்ற அவனுடைய சபைக்கு செல்லுகிறார். அந்த சபையில செல்லும் பொழுது இந்தி தெரியாது. ஆகவே என்ன நினைக்கிறார், உடனே ஒரு சகலகலா வள்ளிமாலை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பதியத்தை பாடுகிறார். அந்த பதியத்திலே இந்த மன்னன் மன்னனுடைய வெண்டாமரை குடை எனக்கு பணியாதா என்று அழைத்து ஒரு பாடலுக்கு ஒரு பதிவத்தை பாடுகிறார். பாடிய அளவிலே அவருக்கு மிகப்பெரிய கலைவனுடைய அருள் வாழ்க்கை பெற்று இந்தி பேசுகிற ஆற்றல் உடனே வந்து விடுகிறது. அந்த இந்தி பேசும் ஆற்றலோடு சபைக்குள்ளே நுழைகிறார். இறைவன் திருவிழாவின் கலைவனுடைய அருளினாலும் ஒரு சிங்க ஏற்றிலே அவர் சென்று அந்த அருள்வசிப்பை பார்த்ததாக ஒரு வரலாறு சொல்லுகிறது. அதை பார்த்து அதிசயப்பட்ட அந்த இரக்கமொன்றில்லா அந்த இதயம் கூட கலங்கி நின்றது, அருளினாலே மருகி நின்றது. உடனே எழுந்து வந்து காலில் விழுந்த அவுரங்கசீப் உங்களுக்கு எவ்வளவு இடம் வேண்டும், இங்கே இருங்கள் என்று சொல்ல அவன் கொடுத்த இடத்திலே அங்கே காசி மடம் என்கின்ற அந்த மடத்தை அங்கே நிறுவுகிறார்கள். இன்றும் அதுக்கு குமாரசாமி மடம் என்று அந்த பெயர். இதில் இணையில்லாத முறையிலே அங்கே இருந்து பல நூல்களை படைத்திருக்கிறார்கள். தமிழ் கொஞ்சம் தமிழ் அதில் விளையாடு புகுந்து விளையாடுதல் என்று சொல்லுகிறார்களே, அந்த புகுந்து விளையாடுதல் என்பதை இவருடைய நூலில் தான் நாம் பார்க்கலாம். ஒரு அழகான ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். அங்கே அவர் சொல்லுகிறார், தமிழ் ஒன்றை தவிர இறைவனை அழகாக எடுத்து சொல்ல முடியாது. பரம்பொருள், அந்த பரம்பொருள் அதை உரைக்கு வாராத ஒரு பரம்பொருள். ஆனாலும் உரையினாலே சுட்ட வேண்டும் என்றால் தமிழினால் தான் சுட்ட முடியும் என்ற அந்த நிலையிலே ஒரு அழகான பாடலை எடுத்திருக்கிறார். அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நீத்தோர்க்கு ஆனந்த பெருவாழ்வாம் ஆடல் காட்ட மறுவழுக்கன் மறிவடிவான் யமானன் தீவியல் மண்ணெனும் என் அறிவுறுப்பின் வடிவு கொண்ட ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றாலும் உருவை இது ஒருத்தர் என்றோ ஒருத்தி என்றோ இருவருக்கும் உரித்தாக ஒருவர் என்றோர் இயற்றொல் இடரெனில் மற்ற என் செய்கிறேனே என்று ஒரு அற்புதமான பாடலை பாடுகிறார். அதனுடைய பொருளை நான் சொல்லிவிடுகிறேன். என்ன சொல்கிறார், இறைவன் இங்கு அம்மையப்பனாக நாம் பார்க்கிறோம். அம்மை என்றால் அது பெண்பால், அப்பன் என்றால் அது ஆண்பால். ஆக ஆண்பாலாக இருப்பது அவனை ஒருத்தன் என்று சொல்லிவிடலாம், இல்லை பெண்பாலாக இருந்தால் ஒருத்தி என்று சொல்லிவிடலாம். ஆனால் இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள். இதுவாதி அதுவாதி என்று இருக்கிறது. இப்போது எப்படி சொல்லுவது,
எந்த ஒரு மொழியிலேயும் இதை எடுத்து சொல்ல முடியாது. ஒருத்தம் என்று சொன்னா அன் என்கின்ற விதியிலான ஆணை குறித்ததாகிறது. ஒருத்தி என்று சொன்னாலும் இதர விதியினாலே அது பெண் என்று ஆகிறது. இரண்டும் சேர்ந்தது எந்த ஒன்றினாலே சொல்லுவது? அது மட்டுமல்லாது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும், பன்மையாக வர முடியாது. ஆகவே எந்த ஒரு மொழியிலேயும் இந்த சொல் இல்லை. ஆனால் தமிழிலே மட்டும்தான் ஒருவர் என்கின்ற வார்த்தை இருக்கிறது. அது ஒன்று, அதே சமயத்திலே பன்மையும் கொண்டிருக்கிறது, என்கின்ற பன்மையும் கொண்டிருக்கிறது. அதிலே ஆண்பால் இல்லை, பெண்பால் இல்லை. ஆகிய இறைவனை குறித்து காட்டுகிற ஒரே மொழி தமிழ் என்று அவருடைய தமிழ் அன்பை மிக அற்புதமாக காட்டி நிற்கின்ற அந்த குமரகுருவுடன் வாழ்க, குமரகுருவர் வாழ்த்திய அந்த கண்ணல் தமிழ் வாழ்க என்று நிறைவு செய்கின்றேன்.